எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். யாருடைய கண்ணாடின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, கவனமாக கேளுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தோன்னே கிளிக் பண்ணியிருப்பீங்க. என்னடா கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாரே, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தானே. ரொம்ப முக்கியமாக ஒரு டாபிக் பேச போகிறேன், ஜஸ்ட் கவனிங்க. ஸோ இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, ஸோ நான் இப்போ காட்டினேன் இல்லையா கண்ணாடி. ஸோ இந்த கண்ணாடியை நம்ம போடும்போது, ஸோ இப்போ நான் ஒரு பிளாக் கலர் கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு பார்க்கும்போது எல்லாமே எனக்கு கருப்பாக தெரியுது. ஆனால் கழட்டும் போது வேறு கலரில் தெரியுது. நீங்கள் ரெட் கலர் கண்ணாடியை போட்டால் ரெட் கலரில் தெரியும். ஆனால் இந்த கண்ணாடியை வச்சு என்ன சொல்ல போகிறேன் அப்படி தானே யோசிக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், கேளுங்க. ஸோ இந்த கண்ணாடி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்ம பார்க்குற விதத்தை சொல்கிறேன். இப்போ ஒருத்தருடைய கண்ணாடியை நான் போடும்போது அவர் எப்படி பார்க்குறாரோ அப்படி நான் பார்க்க முடியும். இப்போ நான் சொல்கிற கண்ணாடிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கண்ணாடியை சொல்லலை. நான் சொல்கிற கண்ணாடிங்கிறது நாம் மற்றவங்களுடைய கண்கள் வழியாக பார்க்குறத சொல்கிறேன். நாம் மற்றவங்களுடைய கண்கள் வழியாக பார்க்குறோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய கண்ணாடியை நம்ம போடுறோன்னு அர்த்தம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. உங்கள் ஃப்ரெண்டு வராரு, உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு சொல்கிறாரு, ஏய் இவன் இந்த மாதிரி செய்கிறான், இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு வேற ஒருத்தரை பற்றி சொல்கிறாரு, தேர்ட் பர்சனை பற்றி சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன நடக்குது தெரியுமா, அவர் போட்டிருக்கிற கண்ணாடியை உங்கள் கண்ணில் கொண்டு போட்டுறாரு. இப்போ அவர் அந்த நபரை எப்படி பார்க்கிறாரோ, எப்படி யோசிக்கிறாரோ, அதே மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அவர் சொல்கிறத கேட்ட உடனே என்ன ஆச்சு, அவர் கொடுக்குற கண்ணாடியை அப்படியே போட்டுட்டு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படி அவர் போட்ட கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்னா, அவர் பார்க்குற மாதிரி பார்ப்போம். இப்போ யார் யாரெல்லாம் நமக்கு ஒவ்வொருத்தங்களை பற்றி சொல்கிறாங்களோ என்ன நடக்கு தெரியுமா, அவங்களுடைய பார்வையில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது எவ்வளவு தவறான ஒரு நிலையில் கொண்டு போகுது தெரியுமா, அது எவ்வளோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருது தெரியுமா. அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நிறைய நேரங்களில் மற்றவங்க நமக்கு சொல்லுற ஒரு காரியத்தில் தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டிவியை திறந்தா டிவியில் ஒரு படத்தில், ஒரு மூவியில் அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த கண் வழியாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மொபைலை எடுத்தா, வாட்ஸ்அப் எடுத்தா, ஃபேஸ்புக் எடுத்தா, யூடியூப் எல்லாத்துலேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தேடி வருது. அந்த இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளே வந்த உடனே அது வழியாக நம்ம மற்றவங்கள பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்குன்னு ஒரு கண்ணாடி இல்லாமல், நமக்குன்னு ஒரு கண் இல்லாமல் நம்ம மற்றவங்களுடைய கண்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கு யாரை பார்த்தாலும் போட்டியாக தெரியுது. யாரை பார்த்தாலும் நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முந்தணும், ஓடணும். சந்தோஷம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்களுடைய கண்ணாடி போட வேண்டியதே இல்லை, ஒருத்தருடைய கண்ணாடி மட்டும் போட்டால் போதும். தட் இஸ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவோடைய கண்ணாடியை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் எல்லாமே மாறிடும். அப்படின்னா என்ன, இயேசு பார்க்கிற விதமாய் நம்ம எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா போதும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா இதை நீங்கள் எதர்ச்சியாக என்ன வீடியோன்னு சொல்லி அப்படி கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கிறது உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்களை பற்றி, இது எல்லாமே மற்றவங்களுடைய பார்வையில் நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, மற்றவர்களுடைய பார்வையில் மற்றவங்களை பார்க்குறீங்க. நான் சொல்கிறேங்க, ஜீசஸுடைய பார்வையில் பாருங்கள். ஜீசஸ் எப்படி பார்க்குறார், ஜீசஸ் உங்களை எப்படி பார்க்குறார், ஜீசஸ் அவங்களை எப்படி பார்க்குறார், ஜீசஸ் உங்கள் குடும்பத்தை எப்படி பார்க்குறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியில் ஜீசஸ் வரும்போது, இந்த பூமியில் இருக்கும்போது எல்லாரும் தன்னை படைத்த கடவுளை, இறைவனை வேற மாதிரி பார்த்தாங்க. ஜீசஸ் வந்து என்ன தெரியுமா சொன்னார், அப்பா
நீங்களாம் வேற ஒரு பார்வையில் பார்க்குறீங்க. ஆனால் நான் அவரை என்னுடைய அப்பாவா பார்க்குறேன், பிதாவா பார்க்குறேன்னாரு. முதல் முறையாக கடவுளை தன்னுடைய பிதா என்று அறிமுகப்படுத்தினது இயேசுதான். எல்லாருக்கும் சொன்னார், எனக்கு மட்டும் பிதா இல்லை, உங்களுக்கும் பிதான்னு சொன்னார். உங்களுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நான் சொல்கிறேங்க, இயேசுவின் கண்கள் மூலமாக உங்களை பாருங்க. அவருடைய கண், இயேசுடைய கண்ணை எப்படி அவர் இந்த பூமியை பார்த்தாரோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்க. உங்கள் வாழ்க்கையை பாருங்க, உங்கள் சூழ்நிலையை பாருங்க, எல்லாமே தலைகீழாக மாறும். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, இயேசுவை பார்த்தீங்கன்னா சிலுவையில் அவரை அடித்து தூக்கிட்டு போகிறாங்க, அவரை அடிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு நிமிஷம் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருந்தார்? என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க இந்த கஷ்டத்தை படக்கூடாது. அவரை அடித்து அவர் ரத்தம் பாயுதுங்க, வேர்வை அப்படியே ரத்தமாக சிந்துறாரு. அத்தனை மணி நேரம் அந்த பாடுகளை அனுபவிக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் எந்த ஒரு பாடையும் அனுபவிக்க கூடாதுன்னு தான். இயேசு இந்த சிலுவையை சுமந்தது, அந்த சிலுவை பாட அனுபவித்தது எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாதுன்னு தான். ஸோ அவருடைய பார்வை மற்றவர்களை பற்றி எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு நிமிஷம் நன்மையாக நினச்சிட்டு இருந்துச்சு. அதனால தான் அவர் அடிக்கும் போதுக்கு சொன்னார், இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியவில்லை, இவர்களை மன்னிங்கன்னு சொன்னார். இப்போ கூட நான் சொல்கிறேங்க, மற்றவங்க யாரோ உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னாங்க இல்லையா, அந்த பார்வையில் பார்க்காதீங்க. யாரோ உங்கள் மனைவியை பற்றியோ, உங்கள் அம்மா அப்பாவை பற்றியோ, உங்கள் குழந்தைங்களை பற்றியோ யார் சொன்னதையும் நம்பாதீங்க. இந்த உலகம் அப்படி தான் சொல்லும். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கண்ணாடி, இன்னொரு கண்ணாடி, சொல்லப்போனால் 1000 கண்ணாடி நம்ம கண்ணில் இருக்கும். அது வழியாக பார்க்கவே கூடாது. இயேசு ஒருத்தர், அவர் கண்கள் மூலமாக பார்ப்போம். அவர் கண்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் மனைவியை பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள். எல்லாமே கரெக்டாக தெரியும். உங்களுக்கு நன்மைக்கு நேராக தான் எல்லாமே நடக்கும். இந்த நேரத்தில் நான் ஏன் இதை பேசுகிறேன்? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய பார்வை, நாம் மற்றவங்களை எப்படி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். இந்த ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒருத்தங்களை பற்றி தவறான ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது தயவு செஞ்சு அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் படிக்காதீங்க, பார்க்காதீங்க. அதை டெலீட் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? அதை கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு 2 நிமிஷம் ஒரு நியூஸை, ஒரு நெகட்டிவ் நியூஸை கிரியேட் பண்ணாங்க இல்லையா, அவர்களுடைய கண்ணாடியை அதில் வச்சு அனுப்புகிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதை பார்த்துட்டு அது உண்மையான விஷயமானு தெரியாமல் கூட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் அந்த லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அது என்ன உண்மைன்னு தெரியாமல் கூட ஒரு ஊழியக்காரரை பற்றி இருக்கலாம், இல்லை யாரோ ஒரு பர்சனை பற்றி இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமஸ் லீடரை பற்றி இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உருவாக்குற அந்த நெகட்டிவான ஒரு விஷயத்த நம்ம அதை தெரியாமல் கூட, அது நமக்கு அது உண்மைன்னு கூட தெரியாமல், உண்மையாக தப்பான்னு கூட தெரியாது, ஆனால் அதை நம்ம ஷேர் பண்ணுறோம், அதை மற்றவங்களுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அவங்க கண்ணாடியை போடுறாங்க. பைபிளில் தேவன் சொல்கிறாரு, ஜீசஸ் சொல்கிறாரு, நீங்கள் யாரை ஜட்ஜ் பண்ணுறீங்களோ நீங்களும் ஜட்ஜ் பண்ணப்படுவீங்க. நமக்கே தெரியாது, நம்ம ஒரு கண்ணியில் மாட்டியிருப்போம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம்னு தெரியல, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலைன்னு தெரில. ஒன்று சொல்லவா? சில நேரங்களில் பிசாசு தேவையில்லைங்க, நாமளே போதும் நம்மளை கண்ணியில் மாட்டுறதுக்கு. ஸோ இன்னைக்கு யாருடைய கண்ணாடியையும் போடாதீங்க. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அவங்க பார்வையில் பார்க்காதீங்க. நம்ம பார்க்க வேண்டிய ஒரே பார்வை இயேசு, ஜீசஸுடைய கண்ணாடி மட்டும்தான். அவர் தேவனை பிதாவா பார்த்தார், மற்றவர்கள் எல்லாரையும் அன்பா பார்த்தார், எல்லாரையும் நேசித்தார். அவருடைய கண்கள் அன்பினால் நிறைந்ததா இருந்தது. அவருடைய கண்கள் அன்பினால நிரம்பி இருந்ததுங்க. ஜான் 10:10 சொல்றாரு, யோவான் 10:10 அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்றாரு, நான் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க தான் வந்திருக்கேன், நான் அழிக்க வரல. இன்னொரு இடத்துல சொல்றார், சமாரியர்கள் இடத்துக்கு அவருடைய சீஷர்கள் போகும்போது அங்கே யாரும் அவரை வெல்கம் பண்ணலை. அப்போ சீஷர்கள் வந்து சொல்றாங்க, அக்னியை இறக்கி அவங்கள அழிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு, நீங்கள் என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? அவர் வந்தது அழிக்க வரலைங்க, அவர் கொல்ல வரல, நியாயம் தீர்க்க வரல, உங்களை கெட்டவங்கன்னு சொல்ல வரல. நீ இப்போ படுற கஷ்டம்லாம் இதுக்குதான் உங்களை குற்றப்படுத்த வரல. இயேசு உங்களை சந்தோஷமா இருக்க வைக்கிறதுக்காக வந்தார்.
இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, எதர்ச்சியாக கூட இதை பார்க்கலாம். நான் சொல்கிறேங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் நல்லா வாழணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இயேசு இந்த பூமியில் வந்து ரத்தத்தை சிந்தி மரித்தார். நான் அவருடைய பிள்ளையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது இல்லை. உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி இனி போகிறது கிடையாதுங்க. ஐ டிக்ளேர் ரெஸ்டோரேஷன். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை நான் பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன். உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்க. நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க இல்லையா, நீங்கள் ஒன்று சேருவீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இது நீங்கள் எந்த தேசத்திலிருந்து வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எதர்ச்சியாக பார்க்கலங்க. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் ஃபேமிலி. எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களை ஆண்டவர் தூக்கி எடுப்பார். எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நான் சொல்கிறேங்க, ஒரு விஷயமே கிடையாது. எத்தனை லட்சமாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், கடனா என்ன, தேவனால் உங்களை தூக்கி எடுக்க முடியும். ஹி இஸ் சச் அ பவர்ஃபுல் காட். அப்படிப்பட்ட தேவனை தான் நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவனை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவருடைய கண்ணாடியை போடுங்க, அவருடைய பார்வையில் பாருங்க, எல்லாமே தலைகீழாக மாறிடும். இந்த நேரத்தில் கூட நீங்கள் சும்மா பார்க்கல. there is a purpose, there is a plan of God. நான் உங்களை bless பண்ணுறேன். கவலைப்படாதீங்க. இந்த நேரத்தில் கூட என்ன ஆகிட போகுது, ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவருடைய வார்த்தை என்னைக்கும் நிலைன்னு இருக்கும். சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ரேயர் எதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். I will pray for you. You are already blessed. Thank you for watching.